உங்களெல்லாம் சந்திச்சதில் மகிழ்ச்சி. சந்திப்பதற்கான திட்டம் இன்று இல்லை. ஏன்னா 25ஆம் தேதி நெல்லையிலே நடந்த ஒரு விழா, என்னுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக அதை சுந்தர் உள்ளிட்ட இங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நடத்தி முடித்தார்கள். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைச்சேன். ஒன்று நெல்லைக்கே போய் தெரிவிச்சிருக்கலாம். நான் இங்கே படப்பிடிப்பில் இருக்கனால நீங்கள் வர முடியுமான்னு கேட்டேன். உங்களை பார்க்க எங்கே வேணாலும் வருவோம்னு சொன்னாங்க. இங்கே வந்திருக்காங்க. வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒருவரை ஊடகத்தின் சார்பாக தமிழக மக்களுக்கு எனக்கு ஒரு விழா எடுத்தவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இன்னைக்கு நன்றி சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த நன்றி தொடரும். பல நிகழ்ச்சிகள் பண்ணாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் நான். அதனால இங்கே வந்திருக்கேன். அதான் இன்றைய நிகழ்ச்சி. இல்லை, பச்சை குத்திக்க சொல்லலை. நான் பச்சை குத்திக்கிட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி பல கருத்துக்களுக்கு செவி சாய்த்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நாட்டாமை குடும்பம்னு சொல்லும் போது நாங்கள் அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பண்ணலான்னு சொன்னும்போது இந்த மாதிரி செய்தா இல்லை என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா இது யாரும் சொல்லி நான் குத்திக்கிறேன். எனக்கு பற்று இருந்தது, தேசப்பற்று இருந்தது, நான் குத்திக்கிட்டேன். அதே மாதிரி உங்க மேல பற்று இருக்க நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணலாமேன்னு சொன்னாங்க. அதை நான் தடை போடவில்லை. அதுவும் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு செய்யுங்க. அதுவும் கிளீனா பண்றவங்க பண்றாங்களான்னு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி யூசியை பயன்படுத்துறான்னு பாருங்க. ஹைஜீனிக்கா பண்றவங்கள்ட்ட பண்ணிக்கோங்க. கட்டாயமே கிடையாது. அவர் ஒரு ஆளுக்கு போடுறதுக்கே அரை மணி நேரம் ஆச்சுன்னா இங்க இருக்கிற 150 பேருக்கு நீங்க யாராவது முடிக்க முடியாது. செய்யணும்னு நினைச்சா பண்ணுங்க. இட் ஷோஸ் சாலிடாரிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லாங்கிவிட்டி வித் மீ. இவ்வளவு நாள் பயணிச்சிருக்கான கிட்டத்தட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 30 ஆண்டுகளை கடந்தவர்கள் தான். அவங்க குடும்பம் எல்லாமே என் கூட பயணிச்சவர்கள். நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அவங்க எனக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி வாழ்ந்திருக்கோம். அது தொடர்ந்து இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க சொன்ன கருத்துக்கு செவி சாய்த்து செய்திகளான்னு செய்து கொள்கிறேன். 40 வருஷமா அவங்க பயணிக்கிறாங்க. அரசியல் ரீதியா நீங்க ஒரு பெரிய வெற்றி பெறணுங்கிற ஒரு ஆசையில அவங்க இருந்தாங்க, எண்ணத்துல இருக்காங்க. இப்ப பாஜக உங்களுக்கு சரியான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கா? அதுல இவங்க என்ன வழங்கப்பட்டிருக்கா? இல்லைங்கிறதா நீங்க அப்படி கேள்வி எப்படி கேள்வி கேட்கணும்னா, உங்களுக்கு பாஜக பொறுப்பு வழங்கப்படவில்லையே, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா அது கேள்வி. தேர்தலுக்கு முன்னாடியும் இதே கேள்வி வைக்கும் பொழுது தேர்தலுக்கு பிறகாவது பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. தேர்தலும் முடிஞ்சிட்டு, ஆமா, தலைமையெல்லாம் மாறிட்டு, ஆமா, தலைமை மாறிடுச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்ப பாராளுமன்ற மாற்றம் இருக்குமா? ஏன் முடியல? எந்த மாற்றமும் கிடையாதுங்க. உறுதியா இருக்கிறவனா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற முடிஞ்ச பிறகு முடிவெடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நேற்று கூட நான் உள்துறை அமைச்சர் வரும்போது வரவேற்பு நிகழ்ச்சி சென்றிருந்தேன். அவங்க சொல்லும் போது கண்டிப்பா இன்னொரு விரைவாக அது முடிவுகள் எடுக்கப்படும் சொன்னாங்க. அதுக்காக காத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லிட்டு அதுக்காக பதவி வேண்டாம் என்று சொல்பவன் நான் அல்ல. பதவிக்காக நான் போய் எங்கேயுமே சேரல. அது யார வேணா கேட்டுக்கலாம். இதுக்காக போயிருக்காரு, அள்ளி கொடுத்துட்டாங்க, அதுக்காக போயிருக்காரு. போய் கேளுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்றாங்களா கேளுங்க, அப்படி பண்ணாங்களா போய் கேளுங்க. கேட்டா தெரியும், உண்மை தெரியும். போல்டு நேரவே கேட்டுக்கிறேன். போய் கேளுங்க. ஏதாச்சும் பெற்றுக்கொண்டு சென்றாரா, பெறாமல் சென்றாரா, என்ன சொல்லி போனாரு போய் பாருங்க. என்னை பொறுத்தவரை நான் 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நேரடியாக குஜராத்துக்கு போயிட்டு, அகமதாபாத் போயிட்டு மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தும் போது அதன் செய்தியாளராக அவர் போய் சந்தித்த பெருமை எனக்கு உண்டு. அப்போலேருந்து அவரை பார்க்கும்போது அவருடைய பதிலாம் அங்கே கேட்கும்போது த வே ஹி தாட் ஆஃப் டெவலப்பிங் த கண்ட்ரி இருந்தனால அவர் மீது ஒரு பற்றும் பாசத்தோடு இருந்தேன். அது தொடரட்டும் சொல்லி தேசிய நீரோட்டம் நாம் சிணைந்தால் சிறப்பாக செயல்பட முடியும். தேச ஒற்றுமைக்காக பாடுபடும் போது ஒரு தேசிய நீரோட்டத்தில் போய் சேரலாம்னு நினைச்சேன். அங்கே போய் சேர்ந்து அவங்க எல்லாருமே மனதுள்ளவர்கள், என்னுடன் பயணிப்பவர்கள், பயணிக்கலாம்னு சொன்னேன். அதுதான். ஸோ அந்த பதவி கொடுத்தாதான் அங்கே செயல்படும் நான் சொல்ல நான் உறுதியாக இருக்கேன். அது நல்லது நடக்கும்னா தேச ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மேல கூட சில பதிவுகள்லாம் செஞ்சிருந்தேன். இப்ப சில உலக அளவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பெரிய அளவில் உலக அளவில் போற்றப்படுகின்ற முதன்மை தலைவராக இருக்கும்போது, நாடு உயர்ந்து கொண்டே இருக்கும்போது, 4வது இடத்து 3வது இடத்துக்கு பொருளாதார அடிப்படையில் நாம் உயர்கின்ற சூழல் இருக்கும்போது அதை வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படி குலைக்க முடியும், எப்படி சீர்குலைக்கலாம் என்னபவர்கள் இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டு சதிக்கு நாம் செவிசாய்த்து நான் உணர்ந்து அதுக்கு போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.